சென்னையில் 10 மணிக்கு நாகர்கோவில் வண்டி கிளம்பிச்சு ஆம்னி பஸ்ஸு. ஆவட்டி என்ற இடத்துல வந்து பஸ்ஸு கவுந்துருச்சு. கவுந்ததில் வந்து நிறையா பேர் அடிபட்டாங்க. அதில் ஒரு 2-3 பேர் இறந்துருக்காங்க மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அது என்ன நிலவரம் தெரியல. டிராஃபிக் வந்து ரொம்ப நேரமாக நிற்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரமாக நிற்குது. இதை வந்து காவல்துறை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் நல்லா கொஞ்சம் துரிதமாக முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான் எல்லாம் காரில் இருக்காங்க, அவங்களாம் அவசரப்பட்டுட்டு இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சென்னை டு திருச்சி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஆவட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஆம்னி பஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதில் வந்து ஒருத்தர் வந்து சம்பவ இடத்துல பலியாயிருக்காங்க. அதுக்கு மேற்பட்ட ஒரு 30 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இங்கே பார்த்துட்டு காவல்துறையை வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதனால் போக்குவரத்து பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரமாக வந்து நடந்துட்டுருக்கு. இதை தாண்டி வந்து இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து ஒரு மீட்டிங்காக வந்தோம். நாங்களும் ஒரு 2 hours 2.5 hours இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். போக்குவரத்து வந்து இன்னும் சரி செய்யப்படல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.